வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை, ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர், வடக்கு தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் நண்பகலின் போது வானில் கருமேகங்கள் சூழ்ந்தன. இதனை அடுத்து பெருமாள் மலை, அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. நாகை மாவட்டத்தில் உள்ள காக்கழனி, தேவூர், நீலாப்பாடி, மணலூர், கீழ்வேளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. பருத்தி சாகுபடிக்கு இந்த மழை உகந்தது என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம், புத்தூர், தைக்கால், வைத்தீஸ்வரன் உள்ளிட்ட பகுதிகளில் நண்பகலில் பரவலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பாச்சேத்தி, முத்தனேந்தல், ராஜகம்பீரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை, மேலப்பாளையம், பாளையங்கோட்டை, ராதாபுரம், திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது குளுமையான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், தளவாய்புரம், செட்டியார்பட்டி, முகவூர், சேத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.